வணக்கம். நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். டெரஸ் கார்டன் கிட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஹார்ட்டிகல்ச்சர் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்த டெரஸ் கார்டன் கிட்டை வந்து நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இது நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணீங்க, எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குனீங்க, இது எப்படி பண்ணுறது, எங்கே போய் வாங்கணும், இது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ நான் இதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நான் காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் இந்த டெரஸ் கார்டன் கிட் எப்படி பண்ணுறது, ஹெர்பல் கிட் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம காட்ட போகிறோம். நாங்கள் ஹெர்பல் கிட்க்கு இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம போய் வாங்குற மாதிரி இருக்கும் இப்போது. அதுக்கு முன்னாடி இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். கூகுளில் போயிட்டு தமிழ்நாடு ஹெர்பல் கார்டன் கிட் இல்லைனா தமிழ்நாடு டெரஸ் கார்டன் கிட் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லிங்க் ஒன்று வரும். TN horticulture.tn.gov.in அதுக்குள்ளே போய்க்கலாம். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்ட்டிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டன் கிட்டு தான். நெக்ஸ்ட்டு ஹெர்பல் கார்டன் கிட்டு, ஹெர்பல் கிட் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ வந்து இதை நம்ம விண்ணப்பிக்கணும், இதை ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோன்னா நம்மளுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து ஒரு மெசேஜில் அனுப்புவாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை நம்ம இதில் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம், நம்மளோடது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் தேவை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்ன தேவைன்னா, நீங்கள் கையில் வந்து ஒரு ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டையும் ஸ்கேன் பண்ணி ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம ஆதார் நம்பர் போட்டுருணும். செகண்டு பெனிஃபிஷரியோட நேம் போட்டுருணும். அப்புறம் அவங்களோட ஃபாதர் நேம் ஒரு ஹஸ்பண்ட் நேம் போட்டுட்டு, அவங்க ஜெண்டர் போட்டுட்டு, அவங்க கேட்டகரி போட்டுட்டு, அவங்க ஃபோன் நம்பர் போட்டுருணும். அதுக்கப்புறம் என்ன கிட்டு வேணும் அப்படின்றத அதில் கொடுத்துட்டு, அட்ரஸ் கொடுத்துட்டு பின்கோட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்மளோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணிடணும். இந்த இடத்துல ஆதார் கார்டை அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்னு கொடுக்கணும். சப்மிட்டுன்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை இதில் போட்டோன்னா நம்ம எப்போது நம்மளுக்கு கிடைக்கும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும். இப்போ நாங்கள் வந்து இது வந்து டெரஸ் கார்டன் கிட்டுக்காக உள்ளது. நாங்கள் வந்து இப்போது ஹெர்பல் கார்டன் கிட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றும் பார்த்துடலாம். இதே மாதிரி தான், அதே வெப்சைட்குள்ளே தான் கூகுளில் போயிட்டு தமிழ்நாடு டெரஸ் கார்டன் கிட் இல்லைனா தமிழ்நாடு ஹெர்பல் கிட் ரெஜிஸ்ட்ரேஷன்னு போட்டால் முதல் லிங்க் வரும். அந்த முதல் லிங்க்கில் போயிடுங்க. தமிழ்நாடு ஹார்ட்டிகல்ச்சர்னு இருக்கும். அந்த லிங்க்குள்ளே போயிட்டு ஹெர்பல் கிட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஹெர்பல் கிட் வேணும்னா ஹெர்பல் கிட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. இதுவும் அதே மாதிரி தான், நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை இதில் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் வந்து இதுதான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறோம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு இதை தான் வாங்க போகிறோம். இதில் என்னெல்லாம் இருக்குது, இதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது இந்த ஹெர்பல் கிட்டில் அப்படின்னு பார்க்கலாம். பொருட்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து 10 வகை மூலிகை செடிகள் தராங்களாம். அது என்னென்னா துளசி, கற்பூரவள்ளி, திருநீற்று பச்சிலை, ஆடா தோடா, வல்லாரை, திப்பிலி, அஸ்வகந்தா, பிரண்டை, கற்றாழை, கீழா நெல்லி போன்ற 10 வகை மூலிகை செடிகள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செடி வளர்ப்பு பைகள் க்ரோ பேக் வந்து 10 நம்பர் தராங்களாம். வளர்ப்பு ஊடகம் 2 கிலோ தேங்காய் நார் கட்டிகள், அதாவது கொக்கோபீட் பிளாக் 2 கிலோ பிளாக்கு அது வந்து தராங்க. எத்தனைனா 10 தராங்க. அப்புறம் மண்புழு உரம் 4 கிலோ தராங்க. தொழில்நுட்ப கையேடு ஒரு பேம்ப்ளெட்டு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இது எவ்வளோ விலை வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். விலையை அறிய அதில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மொத்த விலை பார்த்தா இதோட ஒர்த்து வந்து 1500 ருபீஸு. ஆனால் இவங்க நம்ம ஹார்ட்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலயமா வாங்குறதுனால 50% ரிடக்ஷனில் நமக்கு 750 ருபீஸில் தராங்களாம். நம்மளுக்கு 750 ருபீஸ் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ஆகுது. ஒரு பயனாளிக்கு அதிகபட்ச தொகுப்பாக 1 தான் தராங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு இதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கும் இதே மாதிரி தான் நம்மளோட ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளோட ஆதார் இருக்கணும், ஆதாரையும் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஆதார் நம்பர் இங்கே கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட பேர் கொடுத்துடணும், நம்ம ஹஸ்பண்ட் ஆர் ஃபாதர் பேர், அப்புறம் என்ன ஜெண்டர், என்ன கேட்டகரி, மொபைல் நம்பர், அட்ரெஸ்ஸு, பின்கோடு கொடுத்துட்டு நம்மளோட ஃபோட்டோ கொடுத்துடணும். நம்மளோட ஆதாரோட இதை கொடுத்துடணும். கொடுத்துட்டு சப்மிட்டுன்னு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வரும். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடுது. அதில் நம்மளுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கொடுத்துட்றாங்க. இந்த நம்பர் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி. இந்த ஐடியை நம்ம அதில் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்மளோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம இந்த நம்பரை நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை போட்டு நம்ம ஸ்டேட்டஸை செக் பண்ண போகிறோம். இதில் நம்ம இப்போ போட்டுக்கலாம். அப்ளிகேஷன் பெண்டிங் அட் திருவான்மியூர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அடுத்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அது என்னன்னா, நம்மளோடது அது பரிசீலிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோட விலை விவரம் அதெல்லாம் கொடுத்துட்டு, தங்களது வட்டார தோட்டக்கலை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தொகுப்பினை பெற்று கொள்ளலாம். மேலும் விவரங்களை அறிய ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு அந்த ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸ்க்கு போய் பார்க்குறோம். ஸோ அங்கே என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன செடிகள் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ தேங்க்யூ. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.